வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். தலைப்பு உயர்வு. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில எப்போவாச்சும் இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? நம்ம ஒண்ணு வேணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணா அது நம்மள விட்டு இன்னும் தூரமா விலகி போற மாதிரியே தோணுமே, அது ஏன்? இந்த கேள்விதான் நம்மளோட இன்றைய சிந்தனைக்கான ஆரம்ப புள்ளி. முதல்ல ஒரு உயர்வை அடையறதுக்கு நாம படுற பாடு இருக்கே, அத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இது நம்மள பலருக்கும் ரொம்பவே பரிச்சயமான, சில நேரங்கள்ல ரொம்பவே சோர்வூட்டக்கூடிய ஒரு அனுபவம் தான். இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. இதுல ஒரு விசித்திரமான முரண்பாடு இருக்கு. நாம உயர்வை தேடி ஓட ஓட அது ஒரு முடிவே இல்லாத முயற்சியா மாறிடுது. நாம கிட்ட போக போக அந்த இலக்கு நம்மள விட்டு இன்னும் தூரமா விலகி ஓடுற மாதிரியே இருக்கு. இது ஏன் இப்படி நடக்குது? சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு, ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இருக்கு. சுவாமி சித்பவானந்தரோட சிந்தனை நமக்கு அதத்தான் சொல்லுது. இது நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தி போடக்கூடிய ஒரு விஷயம். இதோ அந்த ரகசியம் இந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் அடங்கியிருக்கு. தகுதி. ஆமாங்க, இந்த ஒரு வார்த்தைக்குள்ளதான் வெற்றியோட முழு சூத்திரமும் இருக்கு. அப்போ தகுதினா என்ன? அது வெளியிருந்து நாம ஜெயிச்சு வாங்குற ஒரு பரிசு கிடையாது. அது நமக்குள்ளேயே நாம வளர்த்துக்க வேண்டிய ஒரு நிலை. சொல்லப்போனா நம்மள நாமளே செதுக்கிக்கிட்டு ஒரு நல்ல திறமையான மனுஷனா மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு பயணம்தான் தகுதி. இந்த உள்நோக்கிய பயணம்தான் தினசரி தியானத்தோட முக்கியமான நோக்கமும் கூட. இதுதான் அந்த மைய கருத்து. சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்றாருன்னா, உயர்வை நீங்க வேட்டையாடி பிடிக்க முடியாது. அதுக்கு பதிலா உயர்வுக்கு தகுதியானவரா உங்களை நீங்களே மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். உயர்வு தானாவே உங்களை தேடி வரும். அது ஒரு இயற்கையான விளைவு, ஒரு இலக்கு கிடையாது. இந்த ஆழமான தத்துவத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க சுவாமி சித்பவானந்தர் இயற்கையிலிருந்து ஒரு அற்புதமான உதாரணத்தை காட்டுறார். வாங்க அதை பார்க்கலாம். இந்த எளிமையான உதாரணத்தை பாருங்க. பால், அது நம்மளோட ஆரம்ப நிலைன்னு வச்சுக்கலாம். அத காய்ச்சிரும் பாத்தீங்களா? அதுதான் நம்மள தகுதிப்படுத்திக்க நாம போடுற முயற்சி. சரி, அந்த முயற்சிக்கு என்ன பலன் கிடைக்குது? பாலுக்கு மேல ஆடை, அதாவது ஏடு தானாவே மேல மிதந்து வருது. யாரு அதை பிடிச்சு மேல இழுத்து விடல இல்லையா? இந்த உதாரணத்தோட முடிவு இதுதான். எப்படி காய்ச்சின பாலுக்கு மேல ஆட தானா உருவாகுதோ, அதே மாதிரி தகுதியையும் நல்ல குணத்தையும் வளர்த்துக்கிட்ட ஒருத்தருக்கு உயர்வுங்கிறது இயற்கையா தானாவே வந்து சேரும். இப்போ இது எப்படி ஒரு நடைமுறை வாழ்க்கை பாடமா மட்டும் இல்லாம அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஆன்மீக தேடலா மாறுதுன்னு பாப்போம். தாயுமானவர் சுவாமிகளோட இந்த வரிகளை கேளுங்க. இங்க உயர்வுங்கிற வார்த்தையோட அர்த்தம் இன்னும் ஆழமாகுது. அது வெறும் உலக வெற்றி மட்டும் இல்ல, அந்த இறைவனோட இரண்டரை கலக்கிற ஒரு ஏக்கமா மாறுது. அந்த எல்லையில்லாத பரம்பொருளோட சேர்றதுக்கான தகுதிய நான் எப்படி பர்றது அப்படின்னு ஒரு ஞானி ஏங்குறார். ஆக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பழமையான ஞானத்தை நம்மளோட சின்றைய வாழ்க்கையில நாம எப்படி பயன்படுத்துறதுன்னு. அதனால இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற விஷயங்களை வெறுமனே துரத்துறத ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, அதுக்கு தகுதியானவரா உங்களை நீங்களே மாத்திக்கிறதுல கவனம் செலுத்தினா என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.